பாத்திரத்தின் அடிப்பக்கத்தில் 2 சொட்டு சமையல் எண்ணெய் தடவி பிறகு ஃப்ரீசரில் ஸ்டோர் செய்தால் பாத்திரத்தின் அடிப்பக்கம் ஃப்ரீசரில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். பாத்திரத்தை ஃப்ரீசரில் இருந்து வெளியே எடுப்பது சுலபமாக இருக்கும். கத்திரிக்காய்களை வாங்கும்போது அதன் தோல் மெல்லியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உள்ளே இருக்கும் விதை முத்தாமல் கத்திரிக்காய் ருசியாக இருக்கும். காலிஃபிளவரை ஒரு கேரிபேக்கில் போட்டு கீழே விழாமல் சுருட்டி கொள்ளுங்கள். காலிஃபிளவரின் கீழ்ப்பக்கம் தண்டு பகுதி தரையில் 2 அல்லது 3 முறை ஓங்கி அடித்தால் உள்ளே இருக்கும் பூக்கள் தனித்தனியாக உதிர்ந்து வந்துவிடும். ரவையை வறுக்கும் போது அதில் 2 சிட்டிகை உப்பு சேர்த்து வறுத்து ஆறவிட்டு கண்ணாடி டப்பாவில் ஸ்டோர் செய்தால் நீண்ட நாட்கள் புழு வராது. முடி வளர்ச்சி குறைவாக உள்ளவர்கள் பீர்க்கங்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி காய வைத்து அதற்கு பிறகு பொடியாக அரைத்து விடுங்கள். அரைத்த அந்த பொடியோடு சாதம் வடித்த கஞ்சி கொஞ்சம் சேர்த்து தலைக்கு தேய்த்து குளித்தால் முடி நீளமாக வளரும் மற்றும் தலையில் வெள்ளை முடி வராது. அன்னாச்சி பூ, இஞ்சி இரண்டையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் மடித்து அரிசியில் புதைத்து வைத்தால் அரிசியில் சீக்கிரம் வண்டு பிடிக்காது.